Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் vs கார்டியாக் டெக்னாலஜிக்குள்ள டிஃபரெண்ட்டை மட்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க கவர்மெண்ட் கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜினா என்ன, கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறது ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜினா என்ன, கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியும். பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது 4 இயர்ஸ் படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். அதே மாதிரி பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் 4 இயர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 இயர் லாஸ்டா இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க, மொத்தம் 3+1 அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க படிப்பீங்க. ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட்லுமே ஒரே சேம் தான், நீங்க ஈக்குவலா தான் படிப்பீங்க. பட் ஜாப் பொசிஷன்ஸ் அப்படின்னு போகும்போது கார்டியாக் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இசிஜி, எக்கோ, அடுத்து ட்ரெட்மில், இந்த மாதிரி கார்டியாலஜிஸ்ட் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கார்டியாக் பர்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கார்டியாக் தொராசிக் சர்ஜனோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம். அதாவது கார்டியாக் தொராசிக் சர்ஜன் அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் பண்ணக்கூடிய சர்ஜன் இருப்பாங்க, அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய சர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம். இதுதான் பாத்தீங்கன்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய காலேஜ் கார்டியாக் டெக்னாலஜிக்கு அவைலபிளா இருக்கு. பட் கார்டியாக் பர்ஃபியூஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலேஜஸ் ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தால் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். கோர்ஸ் அப்ரூவலுமே வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 4, 5 அந்த மாதிரி சீட்ஸ் தான் உங்களுக்கு போகும். கார்டியாக் டெக்னாலஜி அப்படின்னா 20, 18 அந்த மாதிரி சீட்ஸ் வந்து உங்களுக்கு போவாங்க. நீங்கள் எந்த காலேஜில் பண்ணாலும் சரி கார்டியாக் பர்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். கம்பேரிசன், படிப்போட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜியை விட கார்டியாக் பர்ஃபியூஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா அப்ராடுக்கு போகலாமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட் பண்ணாலுமே நீங்கள் அப்ராடுக்கு போகலாம். எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் அப்ராடில் வேறு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் கார்டியாக் டெக்னாலஜி பண்ணுறீங்க, கார்டியாக் பர்ஃபியூஷனுடைய வேலையை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸில் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் கார்டியாக் பர்ஃபியூஷன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கார்டியாக் டெக்னாலஜியோட ஒர்க்கை பண்ண முடியும். பட் கார்டியாக் டெக்னாலஜி பண்ணியிருந்தீங்கன்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் ஒர்க் பண்ணுறது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கார்டியாக் பர்ஃபியூஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் 12th, இல்லை என்னால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கார்டியாக் பர்ஃபியூஷன் சூஸ் பண்ணி தாராளமாக படிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க, ஸோ மேல்ஸ்க்கு இது வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. மேல்ஸுக்கும் இது வேல்யூ தான், ஃபீமேல்ஸ்க்கும் இது வேல்யூ தான். அப்ராட் நீங்கள் போகணுங்கிற கால்குலேஷனில் நீங்கள் படிச்சிங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களால் அப்ராடு போக முடியும். இன்னொரு விஷயம், இது படித்தா நம்ம வந்து ஓனாக வந்து ஸ்கேன் சென்டர்லாம் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இசிஜி, எக்கோ சென்டர்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக நம்ம வச்சாலும் ஒரு கார்டியாலஜிஸ்ட் அசிஸ்டன்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஓனாக வைக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும். நீங்கள் படித்து முடிச்சோடனே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும் திங்க் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ராடு போகணும் அப்படிங்கிறத மட்டும் திங்க் வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 190க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கும். ஏன்னா காலேஜஸ் ரொம்ப கம்மி. கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 250 சீட்ஸ்க்குள்ளே தான் வரும். அது அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh மேலே அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எனக்கு கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சு போச்சு, ஸோ நான் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா டொனேஷன்ஸே இல்லாமல் உங்களால் படிச்சுக்க முடியும். கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, கார்டியாக் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி 3 இயர்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும். டொனேஷன்ஸே இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் உங்களால் படிக்க முடியும். அந்த யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.